காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். மாமன்னன் ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடி நாளை கங்கை கொண்ட சோழபுரம் வருகை தர இருக்கும் நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசன் வழங்க கேட்கலாம். அன்பரசன், பிரதமரின் வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு, என்ன விவரம்? மாமன்னன் ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழா நாளை கடந்த 23ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் 27ஆம் தேதியான நாளை இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இதற்காக பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கங்கை கொண்ட சோழபுரம் பகுதி முழுவதுமாக போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. தற்பொழுது குறிப்பாக கோவில் முழுவதும் மத்திய கலாச்சாரத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. கோவிலுக்குள் வருவோர் செல்வோர் என தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். கோவில் மற்றும் கோவில் சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு SPG படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அதேபோன்று கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் வடக்கே சேத்தியாத்தோப்பு, அதேபோன்று தெற்கே கும்பகோணம், மேற்கே ஜெயங்கொண்டம், கிழக்கே காட்டுமன்னார் கோவில் வரை போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பாதுகாப்பு பணியானது மத்திய மண்டல IG நிர்மல்குமார் ஜோஷி அவர்கள் தலைமையில் இந்த போலீசார் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோவில் மற்றும் கோவில் சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதுமே SPG படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணி நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் இன்று காலை முதலே அதிக அளவில் கூடி வருவதால் அவர்களை தடுத்து அவர்களை சோதனை செய்து முறையாக உள்ளே அனுப்பி வருகிறார்கள். குறிப்பாக இந்த கோவிலின் பிற பகுதிகளிலும் அதேபோன்று பாதுகாப்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிரதமர் வரும் பகுதி, அதேபோன்று கோவில் மற்றும் கோவில் சுற்றியுள்ள பகுதிகள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாகவே சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு இங்கு ஆளில்லா உளவு விமானங்கள், அதேபோன்று தனியார் ட்ரோன்கள் பறப்பதற்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஜெயங்கொண்டத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்காக அமைந்திருக்கக்கூடிய இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் பாதுகாப்பானது தீவிரமாக பலப்படுத்தப்பட்டு அதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நாளை கலந்து கொள்ளும் அந்த நிகழ்வுக்கான ஒத்திகையானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இதற்காக SPG படை வீரர்கள், அதேபோன்று துணை ராணுவ படை வீரர்கள், அது மட்டுமல்லாமல் தமிழக காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் தற்போது வந்திருக்கிறார்கள். அந்த ஒத்திகையானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. குறிப்பாக 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு மிக தீவிரமான ஒரு சோதனையானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று கோவிலில் அந்த அலங்கார பணிகளானது முற்றிலுமாக தற்போது வரை நிறைவடைந்திருக்கிறது. இதனால் பொதுமக்கள் இந்த அலங்கார பணியை பார்ப்பதற்காகவே இன்று காலை முதல் பெருமளவில் குழுமி வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் திரு சந்திர அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். களத்திலிருந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.